1911 தமிழ்நாட்டின் திருக்குறுங்குடியில் பிறந்த ஒரு மனிதர் டி.வி. சுந்தரம் ஐயங்கார். ஒரு சாதாரண வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் இந்தியாவின் போக்குவரத்து துறையில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அதுதான் பின்னர் டிவிஎஸ் என்ற பேரரசின் முதல் விதையாக மாறியது. 1930களில் டிவிஎஸ் பேருந்து சேவைகள் நேரம் தவறாமல் இயங்கும் நிறுவனமாக புகழ் பெற்றன. தரம், ஒழுக்கம், நம்பிக்கை, இந்த 3 கொள்கைகள்தான் டிவிஎஸ்ஸின் அடித்தளமாக இருந்தன. பின்னர் சுந்தரம் கிளேடன் மூலம் வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிப்பில் இறங்கிய நிறுவனம் இந்தியாவின் தொழில்துறையில் முக்கிய இடத்தை பிடித்தது. 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் சாலைகளையே மாற்றிய ஒரு வாகனம் அறிமுகமானது. டிவிஎஸ் 50 இந்தியாவின் முதல் உள்நாட்டு இருசக்கர மொபெட்களில் ஒன்றாக இது அறியப்பட்டது. ஒரு விவசாயிகள், சிறு வியாபாரிகள், மாணவர்கள், குடும்பங்கள், கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாகனமாக அது உருவானது. பின்னர் ஜப்பானின் சுசுகி நிறுவனத்துடன் இணைந்து டிவிஎஸ் சுசோகா உருவானது. உலகத்தரமான தொழில்நுட்பம் இந்திய பொறியியலுடன் இணைந்தது. அதன் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு டிவிஎஸ் தனது சொந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திறனை உருவாக்கியது. 2005இல் வந்த அபாச்சி இந்திய செயல்திறன் மோட்டார் சைக்கிள்களின் வரலாற்றையே மாற்றியது. ரேசிங் டிஎன்ஏ, வேகம், கட்டுப்பாடு, தொழில்நுட்பம். அபாச்சி வெறும் பைக் அல்ல, டிவிஎஸ்ஸின் பொறியியல் திறனின் அடையாளமாக மாறியது. இன்று ஆப்பச்சே தொடர் உலகின் பல நாடுகளில் விற்பனையாகிறது. அதிலும் டிவிஎஸ் நின்றுவிடவில்லை. சர்வதேச மோட்டார் பந்தயங்களில் அனுபவம் பெற்றது. பின்னர் உலக புகழ் பெற்ற BMW மோட்டார் ராஜுடன் கூட்டாண்மை அமைத்து உயர்தர மோட்டார் சைக்கிள்களை உருவாக்கியது. அதற்கு பிறகு 2020இல் நூற்றாண்டு பழமையான பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள் நிறுவனம் நாட்டன் ஐ கையகப்படுத்தி இந்திய நிறுவனம் உலக வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதியது. இன்று டிவிஎஸ் 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தனது மோட்டார் சைக்கிள்களையும் ஸ்கூட்டர்களையும் ஏற்றுமதி செய்கிறது. ஒரு சிறிய போக்குவரத்து நிறுவனமாக தொடங்கிய பயணம் உலகம் முழுவதும் இந்திய பொறியியலின் திறமையை நிரூபிக்கும் ஒரு பிராண்டாக வளர்ந்துள்ளது. அதனால்தான் டிவிஎஸ் என்பது வெறும் ஒரு பைக் நிறுவனம் அல்ல, இந்தியாவின் தொழில்துறை வெற்றி கதையின் உயிரோட்டமான சின்னம்.